அதனால் இதை ரொம்ப தூய்மையாக பத்திரமா வைக்கணுங்கிறார். விளங்குதாமா? இங்கே வழிபாடு நடக்கலையோ ஆனால் இது யார் இருக்கிற இடம்? பெருமான் இருக்கிற இடம். அதை நாம் நீங்கள் திருவள்ளூர் போயிருந்தீங்கன்னா அங்கே திருமாளிகை தேவர் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், தன்னுடைய நெஞ்சத்தை பெருமான் இருக்க மாளிகை ஆக்கியவர், திரு இருக்கக்கூடிய மாளிகை ஆக்கியவர் யார்? ஆமாம். அதனால் அவர் பூஜை பண்ணும்போது 2 கை எக்ஸ்ட்ராவாக வரும். அந்த கை வச்சு தான் பூசிப்பார். இந்த கையினால் பூசிக்க மாட்டார். உலகுக்கு பயன்படுத்தின கையை பூசைக்கு பயன்படுத்த மாட்டார். விளங்குதா? நாம் அப்படி செய்ய முடியுமா? இந்த கையில் தான் கண்ட கழுதியெல்லாம் செய்கிறோம். இதை வச்சு தான் பூசையும் பண்ணுறோம். அந்த கையை அப்படி பார்க்கணும். இது பெருமானை பூசிக்கிற கைன்னு பாரு. அப்போ இந்த கையினால் எதையாவது கெட்டது செய்யலாமா? செய்வதற்கு அஞ்ச வேண்டும். இந்த கையை எப்படி வச்சுருக்கணும்? பவித்திரமாக வச்சுருக்கணும். நமக்கு வர மாதிரி தனி கையெல்லாம் வர வைக்க முடியாது. இருக்கிற கையை தம்மா வைக்கணும். அவரை வழிபடுகிற மனம் அதை எப்படி இருக்கணும்? யானும் என் தனி நெஞ்சினுள் வைத்தேங்கிறார். காரைக்கால் அம்மையார்னு சொல்கிறாங்க, தனி நெஞ்சு. பெருமான் இருக்கிற இடத்துல வேற எதுக்குமே இடம் கிடையாது. அவன் ஒருத்தனுக்கு தான் இடம் என்று. அப்போ அதான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்கிறார். எனவே இந்த உடம்பு இறைவன் இருக்கிற கோயிலாக்கும். அது நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிதுன்னு வள்ளுவர் சொன்னாரா இல்லையா? சொல்லியிருப்பார். எல்லாம் அனுமான அளவே தான் சொல்லியிருக்கலாம் சார். எவ்வளவோ சொல்லியிருக்கார். இதை சொல்லாமல் இருப்பாரா? அப்போ அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத பலனை யார் பெறுகிறார்களோ அவர்தான் சாமர்த்தியசாலிங்கிறார், வித்தகர். அப்போ இந்த உடம்பு அழியக்கூடியது. இதை கொண்டு என்ன பயனை பெறணும்? அழியாத உயிருக்கு பயனை பெறணும் இல்லையா? அதனால இந்த உடம்பை என்ன ஆக்குறோம்? கோயிலாக மாற்றுகிறோம். காயமே கோயிலாக அப்படி ஆக்கி